ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ சற்று வித்தியாசமான ஒரு வீடியோ. என்னென்னு சொன்னால், இன்றைக்கி நாங்கள் வயலை வந்து அறுவடை செய்ய போகிறோம். அதுக்குரிய ஆயத்தங்கள்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்கு. காலையிலே ஒரு 6 மணி அப்படி வயலுக்கு வந்துட்டோம். ரைட், பக்கத்தில் இருக்கிற வயல் அதையும் வெட்டினதால் எங்களுடைய வயலை நாங்கள் இன்றைக்கி வெட்ட போகிறோம். இதுதான் விளைஞ்ச வயல். பார்த்தாலே அருமையாக இருக்குது. சிலது வந்து விளையலை, சிலது வந்து ஓரளவுக்கு விளைஞ்சிட்டு. ஏன்னு சொன்னால் எல்லா வயலும் பக்கத்தில் வெட்டு போடுறதால நாங்கள் இந்த வயலை வந்து வெட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ அந்த வயலை வந்து சுற்றி ஒரு ரவுண்டு வந்தான். காலையில் பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு. என்று சொன்னால், விவசாயிகள் கஷ்டப்பட்டு ஒரு 3.5 மாதம் வந்து வயலை பாதுகாத்து அறுவடை செய்கிற நாள் தான் ஒரு முக்கியமான நாள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கதிர் வந்து நல்லா பெருசாக தான் இருக்குது. இது வந்து நாங்கள் வச்சது வந்து BG 378 நெல்லில் தான். ரைட், இப்போ வந்து ஹார்வெஸ்டர் மிஷின் வந்துட்டு, இது வந்து சுமோ கோல்டு ஹார்வெஸ்டர். இது வந்து ஒரு டேங்க் ஃபுல்லாக வந்து ஒரு 10 மூடை 65 கிலோ பேக்கில் ஒரு 10 மூடை 10 மூடை வந்து ஒரே டேங்கில் வந்து நல்ல வந்து கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். அந்த மிஷின் போகிறதுக்கு வந்து வரம்பு வந்து உயரமாக இருக்கிறதால அந்த வரம்பில் வந்து இந்த மிஷின் வந்து ஏறாது. என்னென்னு சொன்னால், அது ஏறி உயரமாக இருக்கிறதால ஏறி பிறலை பார்க்கும். ஸோ அதால் தான் அந்த 2 பக்கமும் 2 செயினுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் வரம்பை ஒட்டி கொடுக்குறது வந்து வளமை. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க. இந்த 300 கிராம் வாய்க்கால், இந்த வாய்க்கால் மூலம் தான் நாங்கள் வயலுக்கு தண்ணி பாய்ச்சப்படுது. பெரிய வரம்புன்றதால கொஞ்சம் கொட்டுற கஷ்டம், அதை பற்றி தான் ஆகும். மெட்ட பக்கம் இங்கே 2 பட்டிட்டு அப்புறம் மெட்ட பக்கம் 2 வெட்டுறாங்க. பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக வயல் தான். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், முன்னுக்கு இருக்கிற அந்த கதிரை விளாமையை வெட்டி மேலே போடுறாங்க. என்ன சொன்னால், அந்த மெஷின் ஏறி இறங்கக்குள்ளே வந்து சில வெள்ளம் வந்து அதில் வந்து அந்த மெஷின் செயின் வந்து பட்டு அப்படி அழிஞ்சு போகும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு தான் அந்த மெஷின் ஏறி இறங்குறதுக்குரிய ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதில் இருக்கிற வெள்ளாமையை தூக்கி வெட்டி மேட்ட பக்கம் போகும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் செய்வாங்க. இந்த மிஷின் வந்து இறங்குது. இது டயர் மிஷின் இல்லை, இது பெல்ட்டில் வந்து ரன் ஆகிறதால கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்கள் வந்து அவர் போகிறதுக்குரிய வழியை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். ஏன்னு சொன்னால், இல்லாட்டி இது வந்து 2 மற்றப்பவும் 2 ஒரு விபத்தை வந்து உருவாக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வடிவாக கேஸாக மூவ் ஆகுது. இப்போ நான் அவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மிஷின் வந்து மிஷினால் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 ஏக்கர் வயல் பண்ண கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பிரச்சனை என்னென்னா, குறைஞ்சது 10 ஏக்கர் வயல் வந்து இந்த வயலால் மிஷினால் ஓட்டி கொள்ளலாம். முதல் வந்து வயல் வேளாண்மை அறுவடை செய்யக்குள்ளே வந்து நிறைய நேரம் போகும், 2-3 நாள் போகும்னு சொல்லுவாங்க வயலை ஒட்டி வீட்டை கொண்டு வரதுக்கு. இப்போ வந்து அப்படி இல்லை. காலையில் போய் இந்த ஹார்வெஸ்டரை யூஸ் பண்ணி ஒட்டினால் பின்னேரம் வந்து வீட்டை வந்து உள்ளக்கூடிய மாதிரி அந்தளவுக்கு வந்து இப்போ டெக்னாலஜி வளர்ந்து இருக்கிறதால இப்போ நேரம் மிச்சம், அதுக்குரிய மேன் பவரும் சரியான குறைவு. இது ஒரு நல்ல விஷயந்தான்.
எப்படி வெட்டின்னு சொல்லி அதுக்கு மாதிரி அது டர்ன் பண்ணி வெட்டி கொள்ளலாம். அதெல்லாம் இந்த பெல்ட் மெஷினில் இருக்கிற நன்மை. இது வந்து களித்தன்மையான வயலில் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணணும். இதே நம்ம டயர் மிஷின் அப்படி யூஸ் பண்ணோம்னு சொன்னால் அந்த வயலில் வந்து அந்த மிஷின் வந்து புதஞ்சு போகும். அதால் வந்து நேரமும் அதிகம், மேன் பவரும் கூட தேவைப்படும். மிஷினும் அதை உடைஞ்சு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதால் வந்து நான் களியாக இருக்கிற வயலுக்கு இந்த பெல்ட் மிஷின் தான் வழமையாக யூஸ் பண்ணுறது. ஓரளவுக்கு 2 பக்கம் வந்து வெட்டிட்டாங்க. சாராக தான் வெட்டுவாங்க. ஒரு பக்கம் போயிட்டு அப்புறம் அடுத்த ரவுண்ட் அங்கேருந்து திரும்பிங்கால வெட்டி வருவாங்க. அடுத்த இதை வந்து மாறி வெட்டுவாங்க. ஸோ இதான இதுக்குரிய ப்ராசஸ். பார்த்தாலே ஈஸியாக விளையாட முடியுமா இருக்கும். அதுக்கு வந்து சரியான பயிற்சி தேவை. ட்ரெயின் பண்ண ஒரு ஆளால் தான் இதை வந்து ஈஸியாக வேலை வந்து வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாரும் செய்யலாம். பட் முடியாத ட்ரெயின் பண்ணால் ஈஸியாக வந்து இந்த வேலை செய்ய முடியும். அவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க. மேலே வந்து பறவைகள் வந்து திறதுக்கான ரீசன் வந்து இந்த வயலில் நிறைய பூச்சிகள் இருக்கும். ஸோ வெட்டுப்படக்குள்ள அந்த பூச்சிகள் வந்து மேலே பறக்கும். ஸோ அந்த பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக தான் இந்த மேலே பறவைகள் இருக்குது. பேக்கில் கட்டி ஓரளவு ரெடி பண்ணிட்டோம். ஓரளவு வெட்டி முடிஞ்சு இதான் இந்த நெல் வந்து அவ்வளோ காஞ்சி எவ்வளோ பார்க்கறதுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள். இதில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நாங்கள் வந்து மிஷினை வந்து டிராக்டரில் ஏற்றிட்டோம். ஸோ இதானுங்க இந்த வீடியோ. கட்டாயம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.